ஸோ கெப்பாசிட்டர் வந்து போன வீடியோவில் எப்படி ரீடிங் எழுதுறதுன்றதை விட்டுட்டேன். இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ கெப்பாசிட்டரில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த பக்கத்தில் எந்த பக்கம் லைன் கொடுத்துருந்தானோ அது வந்து என்னதுன்னா பாசிட்டிவ். இதே சிலிண்டர் டைப்பில் எந்த பக்கம் லைன் கொடுத்துருந்தானோ அது வந்து நெகட்டிவ். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோபோ வந்து இந்த பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக்கை வைக்கிறேன், இந்த பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட்டை வைக்கிறேன். எனக்கு ரீடிங் என்ன ஆகுது அப்படின்னா 300 சம்திங்கில் இருந்து 600 700 சம்திங் ஏதோ ஒன்று வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லோ டு ஹை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதே வந்து உங்களுக்கு அது ரீடிங் கிடைக்கல அப்படின்னா என்ன சொன்னேன், டியூசரை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் திரும்பவும் பிளாக்கு ரெட்டு வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான்றதை நம்ம பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஓகேங்களா. பொலாரிட்டி நான் பொலாரிட்டி இதோட செக்கிங் மெத்தட் ரெண்டுமே சேம் தான். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி. ஸோ இந்த மாதிரியும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீடிங் ஒரு 10 ரீடிங் 1லேருந்து 10 ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர்ஸ் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 0 0 பீப்பு, இந்த பக்கமும் 0 0 0 பீப்பு இப்படி வந்தால் தான் ஃபால்ட்டு. அப்போ கூட அந்த ஒரு காம்பனண்ட் ஃபால்ட்டுன்றது நம்ம சொல்ல முடியாது. அதாவது இப்போ ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அப்போது இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த மாதிரி டவுட் வரும்போது ஒன்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக அந்த காம்பனண்ட் ஏதாவது ப்ராப்ளமான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காம்பனண்ட்டை வெளியில் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காம்பனண்ட் நல்லா இருக்கா இல்லையான்றதை ரெட்டு பிளாக்கை வச்சு இது பீப் வந்தது அப்படின்னா வெளியில் வச்சு செக் பண்ணும்போது இது ஷார்ட்ன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் செக் பண்ணுற மெத்தட் இப்படி தான். அதே மாதிரி இந்த பக்கம் 0 0 வந்து பீப் கிடச்சி ஓகேங்களா பீப் கிடச்சி இன்னொரு பக்கம் 0 1 9 இந்த பக்கம் பீப் வந்தது அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஷார்ட்டு கிடையாது ஓகே அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டு வந்து ஒருவேளை ஒர்க்கிங்காக இருக்குது இல்லை பாதி ஸ்டேஜ் வரையும் ஒர்க் ஆகுது அப்படின்னா போர்டை ஆன் பண்ணி அந்த எந்த கெப்பாசிட்டரை நீங்கள் டவுட் பண்ணுறீங்களோ அந்த கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் பாருங்கள். ஒருவேளை போர்டு வந்து பாதி தூரம் வந்து ரிட்டர்ன் ஆகுறது இல்லை பாதி ஸ்டேஜ் வரையும் ஆன் ஆகுது அப்படின்னா கூட அந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் பாருங்கள். வோல்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னாவே ஷார்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். வந்து ரிட்டர்ன் போச்சுன்னா இதுக்கு அடுத்து தான் ஏதாவது இதுக்கு அடுத்து ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஏதாவது உங்களுக்கு ஷார்ட் ஆனதால் அது என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் வரும் அப்படின்ற இந்த விஷயத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இண்டக்டர் ப்ளஸ்ஸு காயில் ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ காயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. காயில். ஓகேங்களா. இண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் இண்டக்டர். ஓகேங்களா. இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து எல் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இண்டக்டர். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சோக் காயில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இருக்கும். இந்த டிஸ்பிளே கனெக்டருக்கு பக்கத்தில் யூஎஸ்பி கனெக்டர் பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோக் கெப்பாசிட்டர் அப்படின்றத சோக் இண்டக்டர் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இண்டக்டர் மாதிரியே தான் இருக்கும். அதோட செக்கிங் மெத்தடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட யூசேஜ் வந்து வேறு அப்படின்றத நான் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ நான் இண்டக்டர் இந்த போர்டில் நான் இண்டக்டர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ரெண்டு பக்கமும் சில்வர் நடுவில் பிளாக்கு. சார் இதுக்கும் ரெசிஸ்டருக்கும் இதுக்கும் நான் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குது பாருங்கள், போர்டை ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் போர்டை ஃப்ளாட்டாக இருக்குது. பட் ஆனால் இண்டக்டர் என்ன இருக்குது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சில்வர் நடுவில் ஹைட்டாக இருந்தது அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து இண்டக்டர் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இண்டக்டர் செக் பண்ணுறதுக்கான மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேம் அதே பஸர் மோடு தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேம் அதே பஸர் மோடில் வச்சுருக்கேன்.
ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரி செக் பண்ணுங்கள், ஏன்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. இதுக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. கெப்பாசிட்டருக்கு மட்டும், அதாவது பொலாரிட்டி கெப்பாசிட்டருக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. நான் கெப்பாசிட்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. இப்போ இந்த இண்டக்டருக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ நான் வந்து ப்ரோபை வந்து ஒரு எண்டும் இன்னொரு ப்ரோபில் இன்னொரு எண்டும் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூட்டி வரணும். இந்த மாதிரி கண்டினியூட்டி வந்துடுச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இண்டக்டர் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து காயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவோம்? காயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த காயிலுக்கு சேம் அதே மாதிரி தான், ரெட்டு பிளாக்கு ரெண்டு ப்ரோபியும் இப்படி எதிரில் வைக்கும் போது மாற்றி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? பீப் சவுண்ட் வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த இண்டக்டர் உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அதே மாதிரி சோக் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க, சோக் இண்டக்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சோக் காயில், சோக் இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 டாட் வச்ச மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 4 டாட் வச்ச மாதிரி இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே ஒரு காயில் இருக்கும், கீழே ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க. எதில் வச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா கனெக்ட் ஆகாது. சாரி, ஜிக்ஸாக்காக இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ரீடிங் கிடைக்காது. எதில் வச்சிங்கன்னா கரெக்டாக ரீடிங் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி நாய்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சியை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி உள்ளே போகும்போது பிளாக் பண்ணும், லோ ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணும், டிசியை என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரிக்கல் இந்த ஃப்ரீக்வன்சி நாய்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி HDMI, அதே மாதிரி பார்த்திங்கன்னா USB டிஸ்பிளே கனெக்டர் பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது நார்மல் இண்டக்டர் கிடையாது. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகேங்களா, எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட காயில் வந்து இந்த மாதிரி 2 காயில் சேர்த்து போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சாரி, இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் நான் தப்பாக போடுறேன், இருங்க நான் கரெக்டாக போடுறேன். ஓகே, ஆக்சுவலாக அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்படி போட்டிருப்பாங்க 2 டேஷு, திரும்ப இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இண்டக்டர் மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இண்டக்டர் எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, 2 பக்கமும் சில்வர் இருக்கும், நடுவில் பிளாக் இருக்கும், ஒரு பக்கம் ரெட்டு இன்னொரு பக்கம் பிளாக் வைக்க போகிறீங்க. என்ன வரும் உங்களுக்கு? பீப் வரும், வேல்யூ வந்து 000 தான் வரும். சேம் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த சோக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண போகிற மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது 1 by 1 நம்ம இந்த காம்பனண்ட்டை வந்து நான் திரும்பவும் இதில் நான் சொல்கிறேன். நான் டெய்லி காம்பனண்ட்டை ஒரு 2ஆவது என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ரெசிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுறது, ரெசிஸ்டர் சீரியஸில் போட்டிருந்தால் என்ன நடக்கும், பேரலில் போட்டால் என்ன நடக்கும், வோல்டேஜ் டிவைடரில் போட்டால் என்ன ஆகும், புல் அப்னா எப்படி இருக்கும், புல் டவுன்னா எப்படி இருக்கும். ஓகேங்களா? கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலாக போட்டிருந்தால் என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க, சீரியஸில் போட்டிருந்தாங்கன்னா என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? கெப்பாசிட்டர் ரீடிங் எப்படி நம்ம பார்க்குறது, அதே மாதிரி இண்டக்டர்னா எப்படி இருக்கும், காயில் எப்படி இருக்கும், அதோட ரீடிங் எடுத்து பார்க்குறது. இதெல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 by 1 டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்கு வர முடியும். இது எனக்கு தெரியும்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா மறந்து போயிடும். டெய்லி இது ரெகுலராக என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போர்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு போர்டாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி கொஞ்சமாவது என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயம் அது என்ன ஃபால்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னாலும் மறந்து போயிடும். ஓகேவா?